ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஷு வித் கவி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் வீட்டில் என்னென்ன வேலைகள் செஞ்சேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது கூடவே ஒரு ஸ்டோரியும் தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி பண்ணிக்கிங்க, எனக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி நாள் எனக்கு காலையில் 4:30 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காலையில் எழுந்திரிக்கும் போதே பார்த்தீங்கன்னா என்னால் சுத்தமாக முடியல. சளி பிடிச்சிருக்குது, அவ்வளோதாங்க. சளி பிடிச்சதே பார்த்தீங்கன்னா கனகனன்னு ஒன்றுமே முடியாமல் இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி நான் பூஜை பண்ணலை. குளிக்க வேணான்னு சொல்லிட்டு படுத்துட்டேன். 6:30 மணிக்கு மேலே எழுந்தேன். திரும்ப எழுந்துட்டு பார்த்திங்கன்னா வாசல் கழுவி அதுக்கப்புறம் கோலம்லாம் போடணும்னு எனக்கு ஆசை தான். ஆனால் நான் கோலம் போடுறதில்ல. வாசல் கழுவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே சமைக்க போயிட்டேன். இன்றைக்கி காலையிலே தோசையும் உருளைக்கிழங்கு குழம்பும் செஞ்சுருந்தேன். சாப்பாடு ரசம். அதுதான். பாப்பா சளி பிடிச்சிருக்கனால சரியாக சாப்பிடவே மாட்டேன்றா. ஒரு 2 வாய் தான் சாப்பிட்றா, அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டேன்றா. கஷ்டமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நான் அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு தான் இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு லிக்விட் ஃபுட்டாக கொடுத்துட்ருக்கேன். இருந்தாலும் 2 வாய் தான் சாப்பிட்றா, அதுக்கு மேலே சாப்பிட மாட்டேன்றா. பிள்ளைக்கு எப்படி இருக்குதோ தெரியல. நம்மளாலே சளி பிடிச்சிக்கிட்டு முடியல, அவளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நினச்சி பார்க்கும்போதே கஷ்டமாக தான் இருக்குது. இன்றைக்கி வீட்டில் பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, வீடு துடைக்கிறதுன்னு சொல்லி எல்லா வேலையுமே பார்த்துட்டு தான் இருக்கேன். அழுதாலும் புரண்டாலும் அவள்தான் பிள்ளை பெக்க வேணும்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் வீட்டில் இருக்க எல்லா பெண்களும் உடம்பு சரியில்லைனா கூட சரி, வீட்டில் வேலைகளை பார்க்குறது, சமைக்கிறதுன்னு சொல்லி எல்லா வேலையும் செஞ்சு தான் ஆகணும். இது பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. ஓகே, அதை கண்டிப்பாக நான் முடிச்சிட்டேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு மதியம் 1:30 மணி போல் நாங்கள் படுத்து தூங்கிட்டோம், நானும் வைஷுமாவும். வைஷுமா பார்த்திங்கன்னா நான் பக்கத்துலேயே படுத்திருந்தா நல்லா தூங்குவா. நான் கொஞ்சம் ஏதாவது சரி துணி தைக்கலான்னு சொல்லி எழுந்து வந்துட்டேன்னா ஏஞ்சிப்பா. அதனால் இன்றைக்கி நான் துணி தைக்க வேணாம், நாமளும் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லி பாப்பா கூடவே படுத்து தூங்கிட்டேன். மதியத்துக்கு ரசம் சாதம் தான் சாப்பிட்டோம், நானும் வைஷுமாவும். ஓகே, ரொம்ப நேரமாக நான் என்னுடைய ஸ்டோரியை சொல்லிகிட்ருக்கேன். கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி அறிவாளி நாயை பற்றின கதையை தான் பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு நாய் இருந்துச்சான். என்னங்க, ஊருன்னா நாய் இருக்க தானே செய்யும். ஆமாம், ஊருன்னா எல்லா நாய்களும், நிறைய நாய்கள் இருக்க தான் செய்யும். இது ஒரு ஊரில் ஒரு நாய் இருக்குது. அந்த நாய் எல்லாருக்கும் பிடிச்சமான நாய். பெரியவங்கள்லேருந்து சின்னவங்கலேருந்து எல்லாருக்குமே பிடிச்சமான நாய். அந்த நாய் பார்த்திங்கன்னா குட்டி பசங்க கூடலாம் ஜாலியாக விளையாடும். அந்த குட்டி பசங்க பாலெல்லாம் தூக்கி போட்டாங்கன்னா எடுத்துகிட்டு கொடுக்கறதுன்னு சொல்லி அந்த நாய் பசங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சமான நாயாக இருந்திருக்கு. பகல்லையும் நைட்லேயும் அந்த நாய் கரெக்டாக தான் இருந்திருக்கு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நாய் நைட்டில் ரொம்பவுமே குலைக்க ஆரம்பிச்சிருக்கு. நைட்டில் யாருமே தூங்க முடியாத அளவுக்கு அந்த நாய் குலைக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த சத்தத்தால் பார்த்திங்கன்னா ஊரில் இருக்க யாருமே தூங்கலை. பசங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து ஒரு வீட்டில் இருந்து யாருமே தூங்கலை. அந்த அளவுக்கு அந்த நாய் கத்தி கத்தி சத்தம் போட்டிருக்கு. மக்கள் எல்லாம் பார்த்துருக்காங்க. சரி, இந்த நாய் இருந்தால் சுத்தப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை கொண்டு போய் ஊருக்கு வெளியே விட்டுட்டு வந்துட்டாங்க. அந்த நாயை விட்டுட்டு வந்த மறுநாள் பார்த்திங்கன்னா அந்த ஊரில் 2-3 வீட்டில் திருடு போயிருக்கு. அதாவது திருடன் திருடிட்டு போகும்போது ஒருத்தர் பார்த்து எழுந்துட்டாங்க. 3 வீட்டில் ஆல்ரெடி திருடு போயிடுச்சு. 4வது வீட்டில் எடுக்கும்போது ஐயோ திருடன் 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 கத்திக்கிட்டு மக்கள் எல்லாம் ஏந்திரிக்கிறாங்க. எழுந்துச்சும் அந்த திருடன் தப்பிச்சு ஓடிடுறான். அப்போ தான் அவங்களுக்கு புரியுது, இந்த நாய் திருடனை பார்த்து தான் இத்தனை நாள் கத்திருக்கு. திருடனை உள்ளே விடாதபடி இந்த நாய் கத்திருக்கு. நமக்கு தான் அந்த நாயுடைய அருமை புரியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. எதுவுமே இருக்கும்போது யாருக்குமே அதோடைய அருமை தெரியவே தெரியாது. அந்த நாய் பார்த்திங்கன்னா அதோடைய குறைக்கும் திறமையை வச்சு உள்ளே யாருமே வர முடியாத அளவுக்கு அது சத்தம் போட்டு கத்திருக்கு. அதனால் எந்த திருடனும் உள்ளே வரல. அது கத்துறதை நிறுத்தினதும் பார்த்திங்கன்னா அந்த ஊரில் அவங்களுக்கு நட்டம் தான் ஏற்பட்டிருக்கு. அதனால் அந்த நாய்க்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. நாயை கொண்டு போய் விட்டதுனால அந்த மக்களுக்கு தான் பாதிப்பு. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுங்க? ஒரு பொருள் நம்மள்ட்ட இருக்கும்போது அதோடைய மதிப்பு யாருக்குமே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு திறமையான நாய் அது அதுங்களை உள்ளே வரக்கூடாது, விடவே கூடாது அப்படின்றதுல ரொம்பவுமே கண்டிப்பாக இருந்திருக்கு. அவங்கள உள்ளவே வர முடியாத அளவுக்கு கத்தி சத்தம் போட்டு அவங்கள துரத்தி விட்டுருக்கு. இந்த விஷயம் தெரியாத முட்டாள் மனிதர்கள் அந்த நாயை, அறிவாளி நாயை கொண்டு போய்
ஊருக்கு வெளியே விட்டுருக்கு. இந்த கதைக்கு வந்து நம்ம ஒரு பேர் வைக்கலாமா? முட்டாள் மனிதர்களும் அறிவாளி நாய்களும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா? கதை வந்து இது வந்து ரொம்பவுமே சின்ன கதை தான். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எனக்காக அமைச்ச கதை. சிஸ்டர் உங்களுடைய வாய்ஸில் சொல்லுங்கள், ரொம்பவுமே நல்லா இருக்குன்னு சொல்லி அமைச்சிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்து இவ்வளோ நேரம் பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோவுக்கு லைக் பண்ணவங்களுக்கும் நன்றி, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பி பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். வேறொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். டாட்டா, பை பை.